சிறுவன் மட்டும், அவனுக்கு ஒரு 6-7 வயது இருக்கும். அந்த சிறுவன் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறான் காயங்களோடு. அந்த குழந்தையை மருத்துவமனை என்ற சும்மா ஒரு ஓடையில வைத்து கொண்டு அந்த தண்ணியை தொட்டு கிளீன் பண்ணுகிறார்கள். அவன் அழுகிறான். என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய தம்பி, என்னுடைய நானா என்று அவர்களை தேடி தேடி அழுகிறான். அந்த நேரத்தில் முன்னால் உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். அப்போது அவனுடைய வாயிலிருந்து வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ், என்னை அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று திரும்ப திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த 6-7 வயதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தர்பியாவை அந்த பெற்றோர் இந்த யுத்த களத்திற்குள்ளும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு காட்சியை பார்த்தோம். அதாவது அவனுடைய தாய் ஒரு சிறுவன், அவனுக்கும் ஒரு 5-6 வயது இருக்கும். அவனுடைய தாய் கீழே கிடக்கிறார். அந்த வெடிகுண்டுக்குள் அகப்பட்டு இடிபாடுகளுக்கு இடையில் மாட்டி உடம்பிலிருந்து இரத்தம் வெளியாகி கை கால்கள் முடியாமல் தாய் கிடக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் அவனுடைய 2 சகோதர சகோதரிகள் இருக்கும். அவனுடைய உடம்பிலும் நிறைய காயங்கள். ஹாஸ்பிட்டலிலே வசதி இல்லை. சேலன் பாய்ச்ச வேண்டும். அவர்களுக்கு சேலனை போட்டுக்கொண்டு அந்த பையன் நின்று கொண்டு அதை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது ஓடி விளையாடுகிற வயது. அது அந்த வயதில் என்னுடைய தாய்க்கு சேலன் போக வேண்டும், நான் இந்த இடத்தில் இருந்து அசைந்தால் என்னுடைய தாயின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அந்த குழந்தை அந்த சேலன் போத்தலை கையிலே வைத்துக் கொண்டு நிற்கிறான். அது முடியும் வரை நிற்க வேண்டும். சில நேரம் அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அவன் வைத்துக் கொண்டு நிற்கிற காட்சிகளை பார்க்கிறோம். சில குழந்தைகள் அல்லாஹு தஆலா அவருடைய சகோதரன் மௌத்தாக இருக்கும் போது அந்த ஜனாசாவை முத்தமிட்டு விட்டு அவன் துஆ கேட்கிறான், யா அல்லாஹ், என்னுடைய சகோதரனை நீ ஷஹீதாக ஏற்றுக்கொள். அந்த குழந்தை பெரிய வயதையுடைய குழந்தை அல்ல. நான் சொல்வதெல்லாம் குழந்தைகள், 6-7 வயதையுடைய குழந்தைகள் ஜனாசாவை முத்தமிட்டு விட்டு, யா அல்லாஹ், என்னுடைய சகோதரனை நீ ஒரு ஷஹீதாக ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று கேட்கிறான். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூழலிலும் அவர்கள் அவர்களுடைய குழந்தை வளர்ப்பில் அக்கறை செலுத்துகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நமக்கு குழந்தை கிடைக்கவில்லை என்றால் அங்கும் இங்கும் அலைகிறோம். தெரிந்த டாக்டர், தெரியாத டாக்டர், உள்நாட்டு டாக்டர், வெளிநாட்டு டாக்டர், நாட்டு வைத்தியம் என்று அலைகிறோம். குழந்தைகள் கிடைத்து விட்டால் அந்த குழந்தைகள் அல்லாஹ் என்னுடைய தோளில் சுமத்திய அமானிதங்கள் என்பதை கிட்டத்தட்ட எல்லோருமே மறந்து விடுகிறோம். தந்தைகள் நினைக்கிறோம் நாம் ஏடிஎம் மெஷின்கள் என்று. குழந்தைகளை வளர்ப்பதிலே நாம் ஏடிஎம் மெஷின் என்று நினைக்கிறோம். குழந்தையினுடைய கார்டை போட்டு தாய் பணம் எடுத்து குழந்தைக்கு கொடுக்கிற ஒரு பண மெஷின் என்று நம்மை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கிற பெற்றோர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற பெற்றோர்களில் அல்லது இந்த ஹுத்பாவை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் குழந்தைகளுக்கென்று உங்களுடைய டைம் டேபிளிலே நேரம் ஒதுக்கக்கூடிய பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறோம்? குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறோம்? குழந்தையினுடைய பிரச்சனையை கேட்க வேண்டும் என்ற ஆசையுள்ள பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறோம்? உங்களுடைய குழந்தையை பற்றி உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள படித்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மௌலவிகள், இவர்களிடம் போய் உங்களுடைய குழந்தை எப்படி வளர்ப்பது என்று மஷூரா கேட்டவர்கள், வழிகாட்டல் கேட்டவர்கள் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் படிப்பறிவே கிடையாது, ஆனால் நான் குழந்தை வளர்ப்பதிலே ஜாம்பவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தையை கரடு முரடாக வளர்க்கிறோம். குழந்தையை சின்ன பருவத்தின் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்னவென்றால், குழந்தைகளுக்கு அன்பு காட்டி வளருங்கள், குழந்தைகளை உங்களோடு அரவணைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மடியிலே அந்த குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தையோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தருகிறார்கள். ஆனால் நாம் வீட்டிலே ஏடிஎம் மெஷின்களாகவும் போலீஸ்காரர்களாகவும் இருந்து கொண்டு குழந்தை வளர்த்து அந்த குழந்தை போதை வஸ்து உட்கொள்ளக்கூடாது, அந்த குழந்தை ஒரு டாக்டராக வர வேண்டும், அந்த குழந்தை ஒரு ஆலிமாக வர வேண்டும், அந்த குழந்தை ஒரு என்ஜினியராக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக வராது. சின்ன வயதில் ஏற்படக்கூடிய மனச்சிதைவுகள் சாதாரணமானவை அல்ல. குழந்தைகளின் உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய மனச்சிதைவு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். புரியாதவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள படித்தவர்களிடத்தில் இதை கேளுங்கள். மனச்சிதைவு என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது.
நீங்கள் பிள்ளைகளோடு கடுகடுப்பாக நடக்கிற போது, ஏதாவது ஒரு குற்றத்தை செய்கிற போது, தாறுமாறாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அடிக்கிற போது, நீங்கள் பிள்ளைகளை பப்ளிக்ல வைத்து அவமானப்படுத்துகிற போது, சில நேரங்களில் இதற்கு ஆசிரியர்களும் காரணமாக இருப்பார்கள். மறுமையில எல்லோரும் வந்து நிற்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு அப்போது ஏற்படுகிற மனச்சிதைவு என்பது கண்ணியத்திற்குரியவர்களை அந்த குழந்தையின் எதிர்காலத்தை அப்படியே பாதிக்கும். அவன் போதை வஸ்து கொள்வான், கெட்ட நண்பர்களோடு தொடர்பு கொள்வான், கெட்ட கெட்ட காரியங்களை செய்ய போவான், பெரியவர்களை மதிக்க மாட்டான். இப்படியான ஒரு நிலையில் இன்று ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோமா இல்லையா? அந்த தாய்மார், அந்த தந்தைகள் யுத்த களத்திற்குள்ளும் என்னுடைய குழந்தை எனக்கு அம்மான், இதுதான், வேற என்ன இருக்கு? இந்த குழந்தைகளை வைத்து அடைகிற கண் குளிர்ச்சி தான் சகோதரர்களே பெரிய வெற்றி. ஜும்மாவுக்கு வாரம் எத்தனை பேர் பிள்ளை ரெடியாகடா, நாம ஜும்மாவுக்கு போண்டு கூட்டிட்டு வாரீங்க, அவன் பாட்டு விட்டுட்டு வாரீங்க, நாளைக்கு குளறீங்க. இப்ப பாருங்க, மேல எல்லாரும் பாப்பா மாதிரி இருப்பீங்க, நானா மாதிரி இருப்பீங்க. சில நேரம் நமக்கு ஒரு பெரிய அசௌகரியமாகுது. இங்க மட்டும் இல்ல, எல்லா பள்ளிகளிலும் என்ன செய்யறாங்கன்னா, மேல பிள்ளைகளை போடுறாங்க, ஜும்மா நடக்குது, முக்கியமான சப்ஜெக்ட் பேசப்படுது, பிள்ளைகள் விளையாடுறாங்க. அது பிள்ளைண்டா விளையாடத்தான் செய்வாங்க. இப்ப வாப்பா பக்கத்துல பிள்ளைய கொண்டு வந்து வச்சா விளையாடுறாங்க. இப்ப பாக்குறோமா இல்லையா? பக்கத்துல மகனை கொண்டு வந்து வச்சிருக்கிறார், கண்ணியமா இருக்கிறார். என்னண்டா நமக்கு பொறுப்பு விளங்கவில்லை. நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோம். தயவு செய்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் முக்கியம். உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய லைஃப். நீங்கள் ஓடி ஓடி உழைப்பது உங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான். உங்களுக்கு சோறு தின்னணும்டா இப்படி ஓடி ஓடி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பிள்ளையை படிப்பிக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைக்கு வீடு கட்ட வேண்டும், உங்களுடைய பிள்ளையை நல்ல நிலையில் வைக்க வேண்டும். பிள்ளை பிள்ளை என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளையை நீங்கள் ஒரு திறந்து விட்டு நல்ல பிள்ளையாக வளர்ப்பது என்பது சாத்தியமில்லை. பிள்ளைகளோடு பீச்சுக்கு போங்க, பீச்சுக்கு பின்னேரம் போற நேரம் உங்களை பிள்ளையை கூட்டி போங்க, கூட்டிக் கொண்டு பக்கத்தில் வச்சுட்டு விளையாடுங்க. அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சாதாரணமான தலைவரா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் அன்பியா, ஹாத்தமுல் முர்சலீன், நபிமார்களுக்கெல்லாம் அவர்கள்தான் தலைவர், இறுதி தூதர். நாளை மறுமையிலே சுவர்க்கத்திற்கு ஃபர்ஸ்டாக நுழையக்கூடியவர். அந்த பெரிய மஹ்ஷரிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள அத்தனை நபிமார்களும் நிற்கிற இடத்தில் நிறைய சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு நபி, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே விழுந்து அல்லாஹ்விடத்திலே இந்த முழு மனித சமுதாயத்திற்குமாக ஷஃபாத் செய்யக்கூடிய ரைட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு தூதர் அவர்கள். அவர்களுடைய பெயரை கேட்டால் ரோம், பாரசீகம் எல்லாம் நடுங்கியது. இன்றும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை யாருமே தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாகவே பார்க்கிறோம். அந்த மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய ரசூல், மிகப்பெரிய ஆளுமை குழந்தைகளோடு விளையாடினார்கள். வீட்டுக்குள் வருவார்கள், வீட்டுக்குள்ள வந்து குதிரையை போல தன்னுடைய முதுகை அமைத்துக் கொண்டு சொல்வார்கள், உங்களுடைய குதிரை வந்து விட்டது, ஓடி வந்து ஏறுங்கள் என்று சொல்வார்கள். பிள்ளைகளை முதுகில் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ள குதிரை ஓடுவாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சும்மா செய்யல. அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறவர்கள் இப்படித்தான் குழந்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள்.